Praise the Lord, Pastor. Praise the Lord, brother. ஆமென். உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். ஹாப்பி ஈஸ்டர் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் சபைக்கும் ஹாப்பி ஈஸ்டர். உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் அந்த ஆசீர்வாதங்கள் திரும்பமாக தங்குவதாக, ஆசீர்வதிப்பதாக வாழ்த்தி கொண்டு இந்த வேளையிலும் வார்த்தைக்காக கடந்து செல்ல உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்க பாஸ்டர். God bless you. God bless you, brother. Happy Easter for everybody, your family, and all the workers. சங்கம் வானொலி. ஆமென். இன்றைய நாளில் என்னது 49வது வெட்டிங் ஆனிவர்சரி. அதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆமென். God bless you. ஓகே, தேங்க்யூ. 49 ஆல் தி பெஸ்ட். முடிவில் ஜெபம் பண்ணுங்க. ஓகே ஓகே, ஆமென். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய நாமம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. நேற்று தினத்திலிருந்து அநேக செய்திகளை கேட்டிருப்பீர்கள். உயிர்த்தெழுந்தலினுடைய வல்லமை, மரணத்தை வென்று உயிர்த்தெழுந்தார். இதான் தலைப்பு. நான் பேச போகிற இந்த சப்ஜெக்ட். மரணத்தை வென்றவராய் உயிர்த்தெழுந்தார். அவர் உயிரோடு இருக்கிற தேவன். அவருடைய மிஷனரி பயணத்தை வெற்றிகரமாக முடித்தார். பாவம் இல்லாதவராய் இந்த பூலோகத்தில் உலாவினவர் ஒரே ஒரு கர்த்தர் இயேசு கிறிஸ்து. பாவம் அறியாதவராய் வாழ்ந்தவர் இயேசு. பசுத்தராய் வாழ்ந்தவர் இயேசு. ஆகவே வேதம் ஆணிதரமாக பேசுகிறது. மரித்தார், உயிர்த்தெழுந்தார். வேதத்தில் பார்க்கும் பொழுது சுசேஷங்களில் இயேசுவானவர் அவர் வாழ்ந்த காலத்தில் மரிப்பதையும் உயிர்த்தெழுதலும் குறித்து சீஷர்களிடத்தில் அவர் பேசினதை பார்க்கிறோம். அவர் பேசின வார்த்தைகளை நாம் கவனிக்கிறோம். வாசிக்கிற வேதத்தில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16:21-22. அன்று முதல் இயேசு தம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியனாலும் வேதபாரலாலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்ல துவங்கினார். அவருடைய பாடுகளையும் அவரை கொலை செய்ய போகிறார்கள் அதை குறித்தும் 3ஆம் நாளிலே எழுந்திருக்க வேண்டும் என்பதை குறித்து தம்முடைய சீஷர்களுக்கு சொல்ல துவங்கினார். நடக்க போகிறதை அவர் பேச ஆரம்பித்தார். நடக்க போகிறது சாதாரணமான காரியம் அல்ல. உலகத்தின் ரட்சிப்புக்கே தன்னை பலியாக கொடுப்பதற்கு சிலுவையின் மரண தண்டனையை ஏற்றுக்கொண்டார். பாவம் அறியாத அவர், குற்றம் செய்தவன் தான் தண்டிக்கப்பட வேண்டும். குற்றம் செய்தவனுக்குத்தான் அந்த மரண தண்டனை.
ஆனால் இவர் எந்த குற்றத்தையும் செய்யவில்லை. குற்றவாளியாய் நிறுத்தி அவரை மரண தண்டனை சிலுவையிலே கொடுத்து அவர்கள் எல்லோரும் ஒரு வகையிலே அவர்கள் சந்தோஷம் அடைந்தார்கள். அவரை நம்பி வந்தவர்கள் வேதனை அடைந்தார்கள், கண்ணீர் விட்டார்கள். அந்த வேலையில கூட பேதுரு இவ்விதமாக அப்போது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சமப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். பேதுரு ஒரு பக்கம் அந்த வார்த்தையை கேட்ட பிறகு கலங்கினான். உமக்கு நடக்கக்கூடாது என்று கடிந்து கொள்ளுகிறதை இங்க பார்க்கிறோம். ஆனால் இயேசு உள்ளதைப்படி பேசினார். என்ன நடக்க போகிறது அது குறித்து பேசினார். இயேசு எந்த மாற்றத்தையும் பேசவில்லை. இயேசு நடக்க போகிறதை தீர்க்கதரிசனமாக அவர்களிடத்தில் பேசுகிறார். இப்படித்தான் சிலுவையின் மரண தண்டனை எனக்கு கொடுப்பார்கள், ஆனாலும் 3ஆம் நாள் உயிர்த்தெழுவேன். மத்திய எழுதின சுவிசேஷத்தில் இன்னும் ஆணிதரமாக இயேசு பேசினதை பார்க்கும் பொழுது மத்தேயு 26:32-33, ஆகிலும் நான் உயிர்த்தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போவேன் என்றார். என்ன சொல்றார்? ஆகிலும் நான் உயிர்த்தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போவேன் என்றார். வார்த்தை கொடுக்கிறார் அவர் சீஷர்களுக்கு. அந்த சீஷர்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் அண்டர்ஸ்டாண்ட் ஆக வேண்டும். அவர் மரிப்பார், அந்த மரணத்திற்கு அவர் தன் வாழ்க்கையை, சரீரத்தை பலியாக கொடுத்து அந்த பலியின் மூலமாக இரத்தத்தை சிந்துவதற்கு அவர் தன்னை அர்ப்பணித்தார். ஆனாலும் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பேன் என்று அவர்களுக்கு சொல்லுகின்ற வார்த்தையை நாம் பார்க்கிறோம். இதே நேரத்தில் கூட பேதுரு அவருக்கு பிரயோத்திரமாக, உமது நிமித்தம் எல்லோரும் இடரை அடைந்தாலும் நான் ஒரு காலமும் இடரல் அடையேன் என்றார். பேதுரு இடைப்படுகிறான். நீ மரிக்க கூடாது, உனக்கு இந்த தண்டனை வரக்கூடாது, 3ஆம் நாள் உயிர்த்தெழுவேன் என்ற அந்த நம்பிக்கைக்குரிய வார்த்தையை கூட அவன் அதிகமாக சீரியஸாக எடுத்துக்கொள்ளவில்லை. மார்க்கு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்தில் இவ்விதமாக சொல்லுகிறது, அவர்கள் மலையிலிருந்து இறங்கின போது அவர் அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கும் வரையும் நீங்கள் கண்டவைகளை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று கட்டளையிட்டார். அவர் மலையிலிருந்து இறங்கின போது அவர் அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கும் வரைக்கும் நீங்கள் கண்டவைகளையும் ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று கட்டளையிட்டார். அப்போ அவர் ஆணிதரமாக அவர்களுக்கு பேசுகிறார். மனுஷகுமாரன் மரணத்தை வென்றவராய் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கும் வரை, அப்போ மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கும் வரை நீங்கள் கண்டவைகளையும் ஒன்றும் சொல்ல வேண்டாம் என்று கட்டளையிடுகிறார். மரித்தோரிலிருந்து எழுந்திருப்பது என்ன என்று அவர்களுக்கு ஒருவர் விசாரித்து அந்த வார்த்தையை தனக்குள்ளே அடக்கி கொண்டு, இப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசும் பொழுது மரித்தோரிலிருந்து எழுந்திருப்பதை குறித்து அவர்கள் மத்தியிலே, உயிர்த்தெழுதலை குறித்து அவர்கள் மத்தியிலே ஆண்டவர் பேசும்போது
அவர்களுக்கு அந்த அளவுக்கு சிந்தனையில் எட்டவில்லை. இது எப்படி என்ன விதமாக நடக்க போகிறது என்று ஒருவரை ஒருவர் விசாரிக்கிறதை பார்க்கிறோம். மார்க் 14:28-29 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகிலும் நான் உயிர்த்தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னே கலிலாவுக்கு போவேன் என்றார். மீண்டும் பேதுரு இடைப்பட்டார். எல்லா சீஷர்களை காட்டிலும் பேதுரு, அதற்கு பேதுரு, உமது நிமித்தம் எல்லாரும் இடை அடைந்தாலும் நான் இடரல் அடையேன் என்றான். யோவான் எழுதின சுவிசேஷத்திலும் இவ்விதமாய் யோவான் அவரை குறித்து, அவர் சொன்ன வார்த்தையை குறித்து எழுதியிருக்கிறார். அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். அவர் இப்படி சொன்னதை அவர் மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு அவருடைய சீஷர்களை நினைவு கூர்ந்து வேத வாக்கியத்தையும் இயேசு சொன்ன வசனத்தையும் விசுவாசித்தார்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் வேத வாக்கியத்தை இயேசு சொன்ன வசனத்தை விசுவாசித்தார்கள். மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்து, அவர் சொன்ன வார்த்தையை நினைவு கூர்ந்து, நான் மரிப்பேன், மரணத்தின் தண்டனை பெறுவேன், சிலுவையில் என் ஜீவனை கொடுப்பேன், ஆனாலும் நான் உயிர்த்தெழுவேன் என்று பல முறை சீஷர்களோடு இடைப்பட்டதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் உண்மையை பேசினார், உள்ளதை பேசினார், நடக்க போகிறதை பேசினார், அவர்களுக்கு அறிய வேண்டும் என்று பேசினார். இந்த வார்த்தையை சுமந்து சென்ற, அதாவது அவர் உயிர்த்தெழுந்த பிறகு பரத்துக்கு எடுத்து செல்லப்பட்டார். அதற்கு பிறகு அவர் காத்திருங்கள் என்று சொன்ன வார்த்தைக்கு காத்திருந்தார்கள். பசுத்த ஆவி இறங்கி வந்து அபிஷேகத்தினாலும் வல்லமையினாலும் நிரப்பி பல பல பாஷைகளை பேசுவதற்கு அவர்களுக்கு வரங்களை கொடுத்தார். அவர்கள் எல்லோரும் அபிஷேகத்தினால நிரப்பிய பிறகு அவர்கள் இல்லங்கள் தோறும் கடந்து சென்று ஆண்டவருக்காக சாட்சியாக இருந்தார்கள், சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். அப்பம் பிடுவதிலும் ஐக்கியத்திலும் ஒன்றாய் சேர்ந்து ஜெபிப்பதிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அப்போ அந்த அப்போஸ்தல புத்தகத்தில் சபை கட்டி எழுப்பப்பட்டது. எதற்காக? இந்த சிலுவையின் உபதேசத்தை, இயேசு மனுக்குலத்திற்காக மரித்தார், பலியானார், இரத்தத்தை சிந்தினார், அந்த இரத்தத்தின் மூலமாக பாவ மன்னிப்பு உண்டு என்பதை ஜனங்கள் எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சுவிசேஷத்தை அவர்கள் எடுத்து சென்று தீவிரமாய் பிரசங்கிக்க, போதிக்க ஆரம்பித்தார்கள். அதன் மூலமாக கர்த்தருடைய ஆவி அவளோடு துணையாய் நின்று அநேக அற்புதங்கள் செய்யப்பட்டது, அடையாளங்கள் செய்யப்பட்டது. ஒரே பிரசங்கத்துல 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். ஆனாலும் தேவன் அனுக்கிரகம் பெற்று நான் இந்நாள் வரைக்கும் சிறியோரும் பெரியோரும் சாட்சி கூற வருகிறேன். தீர்க்கதரிசிகளும் மோசையும் முன்னே சொல்லியிருந்தபடியே கிறிஸ்து பாடுபட வேண்டியதென்று மரித்தோர் உயிர்த்தெழுதலிருந்து அவர் முதலராக்கி சுய ஜனங்களுக்காக அந்நிய ஜனங்களுக்காக ஒளியை வெளிப்படுத்துகிறவர் என்று சொல்லுகிறதே அன்றி வேறொன்றையும் நாங்கள் சொல்லுகிறதில்லை.
இந்த என்ன வார்த்தை சொல்லணும்? அவர் மரித்தார் உலகத்திற்கு, மரித்தோரிலிருந்து எழுந்திருந்தார். அவர் நமக்காக மரண தண்டனை ஏற்றுக்கொண்டார். அவர் நமக்காக பலியானார், நமக்காக ரத்தத்தை சிந்தினார். நம்முடைய வாழ்வு பலனடைய பெருக அவர் சீஷர்கள் அவர் மரித்ததையும் சிலுவையின் உபதேசத்தையும் அவர் மரணத்தை வென்றவராய் உயிர்த்தெழுந்ததையும் அவர்கள் எல்லோரும் விசுவாசித்தார்கள். அது குறித்து கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த உயிர்த்தெழுதலை குறித்து வேதம் என்ன சொன்னது? அவர் உயிர்த்தெழுதலுக்கு முன்பதாக எப்படி சீஷர்களோடு இடைப்பட்டார்? வாசிக்கிறேன் சில வசனங்கள். வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோட மக்தேலா மரியாள் கல்லறை இடத்திற்கு வந்து கல்லறையை அடைத்திருந்த கல் எடுக்க போட்டிருக்கிறதை கண்டாள். உடனே அவள் ஓடி சீமோன் பேதுருவினிடத்திலும் இயேசு அன்பாயிருந்த மற்ற சீஷர்கள் இடத்திலும் போய் கர்த்தரை கல்லறையிலிருந்து எடுத்து கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை என்றாள். அப்போது பேதுரு மற்ற சீஷனும் கல்லறையிடத்திற்கு போகும்போது புறப்பட்டு இருவரும் ஒருமித்து ஓடினார்கள். பேதுருவை பார்க்கலும் மற்ற சீஷன் துணிதமாய் ஓடி முந்தி கல்லறையிடத்தில் வந்து அதற்குள்ளே குனிந்து பார்த்து சிலைகள் கிடைக்கிறதை கண்டான். ஆனாலும் அவன் உள்ளே போகவில்லை. சீமோன் பேதுரு அவனுக்கு பின்னாக வந்து கல்லறைக்குள்ளே பிரவேசித்து சிலைகள் கிடைக்கிறதையும் அவருடைய தலையில் சுற்றியிருந்த சிலை மற்ற சிலைகளுடனே வைத்திராமல் தனியே ஒரு இடத்தில் சுருத்தி வைத்திருந்ததை கண்டான். முந்தி கல்லறையிடத்திற்கு வந்து மற்ற சீஷனும் அப்போது உள்ளே பிரவேசித்து கண்டு விசுவாசித்தார். அவர் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்று வேத வாக்கியத்தை அவர்கள் இன்னும் அறியாதிருந்தார்கள். நான் இவ்வளவு நேரம் உங்கள் மத்தியிலே ஆண்டவர் சீஷர்களோடு என்ன இடைப்பட்டார், அவர் மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுவார் என்று இந்த 3 சுவிசேஷங்களிலும் சொல்லப்பட்டதை நாம் வாசித்தோம். ஆண்டவர் அவளோடு இடைப்பட்டார், பேசினார். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த தேவ வாக்கியம், ஆண்டவர் பேசின அந்த தேவ வாக்கியத்தை அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு அவர்கள் இந்த தேவ வார்த்தையை அறியாமல் இருந்தார்கள். தேவ வாக்கியத்தை அவர்கள் இன்னும் அறியாமல் இருந்தார்கள். அடுத்த வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், பின்பு அந்த சீஷர்கள் தங்களுடைய இடத்திற்கு திரும்பி போனார்கள். சீஷர்கள் போய்விட்டாங்க. ஆனால் இயேசுவை நேசித்தவள், இயேசுவோடு அநேக விதங்களில் பேசினவள், இயேசுனுடைய வாழ்க்கை அறிந்தவள், இயேசுனுடைய வாழ்க்கை நிமித்தமாக அவள் அதிகமாக தன்னுடைய வாழ்க்கையிலே சந்தோஷப்பட்டதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக.
இஸ்ரவேலின் தேவன் மகா பசுத்தமுள்ள தேவன் அவர். பாருங்கள், எல்லா சீஷர்களும் போய்விட்டார்கள். வந்தவர்கள் எல்லாம் பார்த்ததும் காலியா இருக்கு, அவ்வளவுதான். இனி இந்த கல்லறையின் இடத்தில் பார்த்து கொண்டிருப்பது ஒரு வேலைக்கோ ஆகாது என்று அவர் இல்லங்களுக்கோ கிராமத்திற்கோ சென்று விட்டார்கள். ஆனால் மரியாள், கர்த்தருடைய கிருபையை பெற்ற மரியாள், கல்லறை அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அவளுடைய வாழ்க்கையிலே வந்து பார்த்ததும் இயேசு இல்லை என்பதினாலே அழுகை உருவானது. இயேசு இல்லை. ஆமா, அருமையானவர்களே, எந்தெந்த வாழ்க்கையில் இயேசு இல்லையோ, எந்தெந்த தனிப்பட்ட வாழ்க்கையில் இயேசு இல்லையோ, எந்த குடும்பத்தில் இயேசு இல்லையோ, அந்த குடும்பம் பரிதாபமான நிலை. இவள் அழுது கொண்டிருப்பது எதற்காக என்றால், இயேசுவை காண வந்தால் இயேசு இல்லை. அந்த இயேசு இல்லாத காரணத்தினாலே இவளுடைய அழுகை துவங்கப்பட்டது. அழுகிறாள், துக்கத்தோடு அழுகிறாள், வேதனையோடு அழுகிறாள், வருத்தத்தோடு அழுகிறாள். ஐயோ, ஆண்டவரை அடக்கம் பண்ணினேன், ஆனால் அவர் இங்கே இல்லை. அந்த வேத வாக்கியத்தை இவளும் நம்பவில்லை. ஆண்டவர் சொன்னாரே, மரிப்பேன், 3ஆம் நாள் உயிர்த்தெழுவேன் என்று ஆண்டவர் சீஷர்களோடு இத்தனை 3 சுவிசேஷங்களில் சொல்லி இருக்கின்ற வார்த்தைகளை எடுத்து உங்கள் மத்தியிலே பேசினேன். அவைகளை மரியாள் அந்த தேவ வாக்கியத்தை நினைவு கூறாமல் இருந்தால் இவளுக்கு நினைவு வரவில்லை. அதைத்தான் சிந்திக்க வேண்டியது. ஆனால் இவள் அழுது கொண்டிருந்ததை சீஷர்கள், இயேசுவோடு இருந்தவர்கள், இயேசுவின் சீஷர்கள் கல்லறை விட்டு புறப்பட்டு போய்விட்டாலும் இவளுக்கு மனதில்லை. வீட்டுக்கு செல்லுவதற்கு கல்லறை அந்த அருகே நின்று கொண்டு இயேசு இல்லை என்று அழுது கொண்டிருக்கின்ற அந்த அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து, இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெள்ளுடை தரித்தவர்களாய் 2 தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால் மாட்டில் ஒருவனும் உட்கார்ந்திருக்கதை கண்டாள். அப்ப இவளுடைய அழுகைக்கு உள்ளே, கல்லறைக்குள்ளே இவள் பார்க்கும் போது ஒரு அதிசயத்தை காண்கிறாள். கல்லறையின் அருகே, கல்லறைக்குள்ளே தலைமாட்டில் ஒரு தேவதூதன், கால் மாட்டில் ஒரு தேவதூதன். சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெள்ளுடை தரித்தவர்களாய் 2 தூதர்கள் அங்கு தலைமாட்டிலும் கால் மாட்டிலும் இருக்கின்றதை இந்த 12ஆம் வசனம் உறுதிப்படுத்துகிறது. அவர்கள் அவளை நோக்கி, இங்கதான் சப்ஜெக்ட் துவங்குகிறது. அவள் போகாமல் அங்கே இருந்து அழுது கொண்டிருந்த அந்த கண்ணீரை காண்கிற தேவனாய் 2 தேவ தூதர்களை கல்லறைக்குள்ளே அவர் அனுப்புகிறார். கல்லறைக்குள்ளே உட்கார்ந்திருந்ததை பார்த்தார். ஸ்திரியே, ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய் விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றாள். ஏன் அழுகிற? என் ஆண்டவருக்காக அழுகிற. அந்த ஆண்டவர் இங்க இல்ல. என் ஆண்டவர், இவளுடைய சந்தேகம் என்னவென்றால், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு விட்டார்கள். சுவிசேஷங்களில் சொல்லப்பட்ட தேவ வாக்கியம்
அவர் மரித்து கொலை உண்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுவார் என்ற சொன்ன வார்த்தையினுடைய தேவ வாக்கியத்தை இன்னும் இவள் அறியாமையினாலே அழுது கொண்டிருக்கின்றாள். இந்த அழுகையை பார்த்து அவர்கள் ஏன் அழுகிறாய் என்ற கேள்வியை எழுப்பினார்கள். அந்த அழுகைக்கு காரணம் என்ன? ஏன் அழுது கொண்டிருக்கிறாய்? யாருக்காக அழுது கொண்டிருக்கிறாய்? எதற்காக இந்த அழுகை என்று கேட்டு அதற்கு அவள் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், என் ஆண்டவரை எடுத்து கொண்டு போய் விட்டார்கள், அதற்காக அழுற. அவர் வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றால். இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டாள். பாருங்கள், இவளுடைய தொடர் அழுகைக்கு தேவ தூதர்கள் வந்து இவளோடு இடைப்படுவது ஏன் அழுகிறாய் என்ற கேள்வியை எழுப்பினார்கள். அதற்கு பிறகு ஆண்டவரே இறங்கி வந்து விட்டார். இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டாள். ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தார். இயேசு நிற்கிறதை கண்டாள். ஒரு கால் அவள் கலங்கிக் கொண்டிருந்த அந்த கண்ணீர் அதிகமாக கண்களில் இருக்கும்போது அது மங்களாக தெரிந்து கொண்டிருக்கலாம் யார் நின்று கொண்டிருக்கிறார்கள் என்று. ஆனால் இந்த இடத்தில் பார்க்கும்போது அவள் நிற்கிறதை இயேசுதான் என்று அவள் அறியாமல் இருந்தார். இயேசு அவளை பார்த்து, யாரை பார்த்து? கண்ணீர் விட்டு கொண்டிருந்த அவள். அவளை பார்த்து என்றால் அவளுடைய அழுகையை பார்த்து, அவளுடைய ஏக்கத்தை பார்த்து, அவளுடைய அன்பை பார்த்து, அவளுடைய பாசத்தை பார்த்து, அவளுடைய விசுவாசத்தை பார்த்து, என்னை காண வேணும் என்ற அழுகின்ற அழுகையை அவர் கண்டார். நம்முடைய கண்ணீரை கூட காண்கிற தேவன். நம்முடைய வாழ்க்கையிலே தொடர்கிற கண்ணீர்கள் உண்டு. நம்முடைய வாழ்க்கையிலே கண்ணீர்களுக்கு முடிவில்லாதபடி தொடர்கிறது. சில கண்ணீர் வேதனை கொடுக்கிறது, சில கண்ணீரில் ஆழ்ந்து செல்லுகின்ற அது நிமித்தமாக கஷ்டங்கள், வேதனைகள், போராட்டங்கள், துன்பங்கள், சோதனைகள் எல்லாம் சூழ்ந்து கொள்ளுகிறது. கண்ணீர் விடும் போது ஆகாரத்தை கூட உண்ண முடியாது. ஆகவே இவள் கண்ணீர் விட்டதை இயேசு காணும்படி அருகையில் வந்து நின்றார். அதுதான் ரொம்ப பெரியதான ஒரு பெரிய அற்புதம். அவளுடைய கண்ணீருக்கு பதிலை சொல்லுகிற கர்த்தராய் அவள் பக்கத்தில் நின்றார். இயேசு அவளை பார்த்து, ஸ்திரியே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரன் என்று எண்ணி, இந்த சந்தேகம், தோட்டக்காரன் என்ற சந்தேகம். ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனது உண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லு, நான் போய் அவரை எடுத்துக் கொள்ளுவேன். அவர் எனக்கு வேண்டும். யார் பேசிக் கொண்டிருக்கிறது என்பதை அறியாமல் தோட்டக்காரன் என்று இவளுடைய உள்ளத்தினுடைய சந்தேகம் என்னவென்றால், ஆண்டவர் எங்கேயோ எடுத்து சென்று விட்டார்கள், அங்கே இருக்கோம், ஒரு கால் இவர் தான் செய்திருப்பார். தோட்டக்காரன் என்று எண்ணி அவரிடத்தில் வைக்கிற சப்ஜெக்ட், அந்த இடத்தை சொன்னால் அதை போய் நான் எடுத்துக்கொள்வேன்.
இந்த இடத்துல தான் பார்க்க வேண்டியது ஒன்று என்ன என்றால், ஆண்டவர் என்ன சொல்றாருனாக்கா, இவ்வளவு நேரம் நான் பேசிக் கொண்டிருப்பது, உன்னை பார்த்தது, உன் கண்ணீரை பார்த்தது, நான் உன்னோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறேன். அறியாமையினாலே நான் தான் இயேசு என்று நீ அறியாமல் இருக்கிறாயே. நான் சொன்ன வார்த்தை, தேவ வார்த்தையும் மறந்து விட்டாயே. மரிப்பேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிர் தெழுவேன் என்று சொன்ன வாக்கை மறந்தார்கள். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேலின் தேவன் மகா பசுத்தமுள்ள தேவன், அவர் வல்லமுள்ள தேவன். தாம் பிள்ளைகள் இவள் அழுது கொண்டிருந்தது இயேசு இல்லை என்றதற்காக அழுது கொண்டிருந்தார். நம்முடைய நடைமுறையின் வாழ்க்கையிலே இப்போது நம்முடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்றபடி நாம் அழுகிறோம். சில அழுகைகள் தொடர்கிறது. பிள்ளைகளின் நிமித்தமாக, குடும்பத்தின் நிமித்தமாக, வேலையின் நிமித்தமாக, கடன் தொல்லைகளின் நிமித்தமாக, சரீரத்தினுடைய பலவீனத்தின் நிமித்தமாக நம்முடைய வாழ்க்கையில் கண்ணீர் தொடைகிறது. இந்த இடத்தில் பார்க்கும்போது இயேசு ஸ்திரியே என்று சொன்னவர் இந்த 2 வசனத்திலும் ஸ்திரியே ஏன் அழுகிறாய் என்று சொன்னவர் உடனே அவருடைய டோனை மாற்றுகிறார். எவ்விதமாக மாற்றுகிறார் என்றால், இயேசு அவளை நோக்கி மரியாளே என்றார். இதான் அந்த வார்த்தை. தன்னுடைய வாழ்க்கையில் அநேக முறை அவளை இயேசு அழைத்திருக்கலாம். அந்த வார்த்தையை கேட்ட அவள் உடனே அவளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆனது, என்னோடு இடத்தில் நின்று கொண்டிருக்கிறவர் நான் தேடுகிற, நான் காண வேண்டும் என்று விரும்புகிற அந்த இயேசு. ஏனென்றால் அவர் அழைக்கிற விதம், என் பாசத்துக்குரிய மரியாதை, என் அன்புக்குரிய மரியாதை, என் மீது விசுவாசம் வைக்கும் மரியாதை, எனக்காக அழுது கொண்டிருக்கிற மரியாதை, என்னை பார்ப்பதற்காக அழுது கொண்டிருக்கிற மரியாதை என்ற வார்த்தையை அவர் உச்சரிக்கும் போது அவளுக்கு புரிந்து விட்டது. அவள் திரும்பி பார்த்து ரபுனி என்றாள். அதற்கு போதகரே என்று அர்த்தமா. அவர் மரணத்தை வென்றவராய் தன்னுடைய நாவில் இருந்து சொன்ன வார்த்தைகள் நிறைவேறி இருப்பதை அவள் காணும்படி, அவளுடைய அவள் தேவ வாக்கு நிறைவேறினதை அவள் அறியும்படி அவளோடு இடைப்பட்டார். அவளுக்கு புரிகிற அளவுக்கு இந்த இடத்துல தான் அவர் கொடுத்த அந்த டோன், மரியாதை. அவள் திரும்பி பார்த்து இயேசு என்று புரிந்த உடனே அங்கு நடந்த அற்புதம் என்னவென்றால், அவளுடைய கண்ணீருக்கு முற்றுப்புள்ளி. அவளுடைய கண்ணீர் நிறுத்தப்பட்டது. அவளுடைய கண்ணீருக்கு ஒரு முற்றுப்புள்ளி வந்தது. ஆமா, இயேசு இல்லை என்பது கண்ணீராய் மாறும். இயேசு உன்னோடு துணையாய் நிற்கும் போது அந்த கண்ணீர் துடைக்கப்படும். கண்ணீர் ஆவையும் துடைக்கிற கர்த்தர் அவர். அந்த கர்த்தரை பின்பற்றுகின்ற நாம் விசுவாசத்தை அவர் மீது கட்டி எழுப்ப வேண்டும். மக்தலேனா மரியாள் போய் தன் கர்த்தரை கண்டதையும் அவர் தன்னுடனே சொன்னவைகளையும் சீஷருக்கு அறிவித்தாள். ஒரு அருமையான செய்தியை சுமந்து செல்லுகிறார். இயேசு உயிரோடு இருக்கிறார்.
என்னோடு பேசினார், என் அழுகையை நிறுத்தினார், எனக்கு உள்ளத்திலே பெரியதான சந்தோஷத்தை கொடுத்தார், சமாதானத்தை கொடுத்தார், அவரை காண்கிற பாக்கியத்தை எனக்கு கொடுத்தார். எவ்வளவு பெரிய மகிழ்ச்சியான செய்தி! இந்த மகிழ்ச்சியான செய்தியை அவள் எடுத்து சென்று எல்லா ஜனத்துக்கும் அறிவித்தார். எனக்கு அருமையானவர்களே, அந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு இருந்த உபத்திரம் வேறு இருந்த போதிலும் சிலுவையின் உபதேசத்தையும் இயேசு உயிர்த்தெழுதலையும் இயேசு மரணத்தை வென்று உயிரோடு எழுந்தார் என்பதை குறித்து தீவிரமாக அறிவித்தார்கள். அதே ரெஸ்பான்சிபிலிட்டி தான் உனக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் போதித்தார்கள், கடந்து சென்று விட்டார்கள். உயிரோடு இருக்கிற நாம் அவருக்கு சாட்சி உள்ள பிள்ளைகளாய், அவருடைய வசனத்தை சுமந்து செல்லுகிற பிள்ளைகளாய், அவருடைய சத்தியத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய், அநேகருடைய வாழ்க்கையில் விடுகிற கண்ணீர், அவளுடைய வாழ்க்கையில் உண்மையான சமாதானம் இல்லை, உண்மையான அன்பு இல்லை. அந்த அன்புக்கும் பாசத்திற்கும் சமாதானத்திற்கும் உரியவர் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்து எந்த இடத்தில் இருக்கிறாரோ அங்கு சமாதானம், அங்கு அன்பு உண்டு. கரைத்திரை எல்லாவற்றையும் நீக்குகிற கர்த்தர் அவர். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. சீஷருக்கு அறிவித்தார். தன்னுடனே சொன்ன எல்லா வார்த்தைகளையும் சீஷர்களுக்கு அறிவித்தார். சீஷர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள். இந்த தேவனுடைய ராஜ்யம் கட்டுவதற்கு, அவருடைய நாமம் உயர்த்தப்படுவதற்கு, அவருடைய நாமம் மகிமைப்படுவதற்கு பிரியமானவர்களே, நாம் அவருக்காக அவருடைய பணியில் ஈடுபட்டு அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய், அவருடைய நாமத்தினாலே விசுவாசத்தை வைத்து அவருக்கு சாட்சி உள்ள பிள்ளைகளாய், அவருடைய சத்தியத்தை எடுத்து செல்லுகிற பிள்ளைகளாய், உயிர்த்தெழுந்தலையும் சிலுவையின் உபதேசத்தையும் எடுத்து இந்த உலகத்துக்கு அறிவிக்க வேண்டும் என்று அழைக்கப்பட்ட ஒவ்வொரு பாத்திரமும் அவருடைய நாமத்திற்காக உழைக்க கர்த்தர் கிருபை தருவாராக. அன்று மரியாளுக்கு கண்ணீரை நிறுத்தின கர்த்தர் உங்களுக்கு அந்த உயிர்த்தெழுந்த நாளில் என்ன கண்ணீர் இருந்தாலும், அவளுக்கு இருந்தது வேறு, உங்களுக்கு இருப்பது வேறு. ஆனால் ஒரே கர்த்தர் எல்லா கண்ணீரையும் துடைக்கிற கர்த்தர். இயேசு யார் என்றால் மரணத்தை வென்று உயிரோடு எழுந்தவர். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோமா? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசுனாகி இயேசுவே, உம்முடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இஸ்ரவேலின் தேவன், நீர் மகா பசுத்தமுள்ள தேவன் ஆண்டவர். இந்த நாளிலே உயிர்த்தெழுந்த செய்தியை நீ மரிப்பதற்கு முன்பதாக சீஷர்களோடு சொன்ன வார்த்தைகளை உங்கள் பிள்ளைகள் மத்தியிலே அவர்களுக்கு சொல்ல கிருபை தந்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய சத்தியத்தை எடுத்து சென்று அநேக அழிந்து போகிற ஆத்துமாக்களை உம் பக்கமாய் திருப்புகிற பிள்ளைகளாய் இருக்க கிருபை தர வேணும் என்று ஜெபிக்கிறேன். Oh, there is power in the name of Jesus. இந்த சத்தியம் இருளாய் இருக்கிற வாழ்க்கைக்கு ஒளியாய் கொடுக்கட்டும், அசுத்தமாய் இருக்கிற வாழ்க்கைக்கு பசுத்தத்தை கொடுக்கும். அருமையாய் அடிமையாய் இருக்கிறவனுக்கு ஜெயம் கொள்ளுகிற அளவுக்கு வாழ்க்கையை மாற்றுகிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். இதை கேட்கிறவர்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையினாலே நிரப்பி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காத்து கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால கேட்கிற நல்ல பிதாவே, ஆம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட் ஐயா.
ஆமீன் ஆமீன். உயிர்த்தெழுந்த வல்லமை. அப்படியே பிரதர், உங்களுக்காக நான் ஜெபம் பண்றேன். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசரனாகிய இயேசுவே, ஆண்டவரே, சகோதரருக்காக ஜெபிக்கிறேன், அவருடைய துணைவியருக்காக ஜெபிக்கிறேன். இந்த 49வது இந்த திருமண நாளுக்காக சூத்திரம் ஆண்டவரே. அப்பா, இத்தனை ஆண்டுகள் கணவன் மனைவியாய் வாழ்வதற்கு கிருபை கொடுத்தீர், அதற்காக சூத்திரம். அன்பிலும் சமாதானத்திலும் வளர்வதற்கு சமாதானத்தின் கர்த்தரை உள்ளோடு கூட இருந்து பிள்ளைகளை பெற்றெடுத்து வேறு தேசத்தில் சென்றாலும் அங்கு விடாதபடி உம்முடைய நாமத்தை அறிவிக்கின்ற பிள்ளைகளாய், அறிவிக்கின்ற பாத்திரமாய், அநேக ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு உம்முடைய வார்த்தையை விதைக்க ஒரு ஆண்டவரே, ஒரு தேவனுடைய ராஜ்யத்தினுடைய பாத்திரமாய் இவர்களை வைத்திருக்கிறபடினாலே சோத்திரம். இந்த கல்யாண நாளை போல அநேக ஆண்டுகள் கண்டு கழிக்க கிருபை தாரும். இயேசுவின் இரத்தம் இவர்களுக்கு துணையாய் நின்று இன்னும் ஊழியத்தில் வல்லமையாய் பயன்படுத்தும். ஆண்டவரே, உம்முடைய அன்பின் கரத்திலே இவருடைய குடும்ப வாழ்க்கையை ஒப்படைக்கிறேன். நீர் கொடுத்த அன்பு, நீர் கொடுத்த சமாதானம், இவைகளில் வளர உம்முடைய சித்தம், உம்முடைய தரிசனம் இவர்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற கிருபை தாரும். நல்ல சுகன் பலனை கட்டளையிடும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமை இவர்களுக்கு துணையாய் நின்று ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், இந்த கல்யாண நாளை போல அநேக ஆண்டுகள் இன்னும் கண்டு கழிக்க நம் ஆங்கிலத்தை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று செபிக்கிறேன். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினால கேட்கிற நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமீன் ஆமீன். எங்களுடைய வெட்டிங் டேக்காக ஜெபித்து ஆசீர்வதித்து உங்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கொடுக்கப்பட்ட தேவ செய்திக்காக நன்றி செலுத்துகிறோம், வாழ்த்துகிறோம், பெற்றுக்கொண்டோம் என்ற அந்த விசுவாசத்தோடு நாங்கள் திரும்பமாக புதன்கிழமை சந்திப்போம் பாஸ்டர். அதுவரையும் தேவசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் சபையையும் ஒப்புவிக்கிறோம். உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் அந்த ஆசீர்வாதங்கள் தங்குவதாக. 40 நாட்களாக உபவாசத்தோடும் ஜெபத்தோடும் வழிநடத்தி உங்களை கர்த்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய கரத்திலே உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் ஒப்புவிக்கிறோம் பாஸ்டர். திரும்பமாக அடுத்த வாரத்திலே புதன்கிழமை சந்திப்போம் பாஸ்டர். காட் பிளஸ் யூ. ஆமேன். ஓகே, thank you brother. God bless you brother. God bless you. ஆமேன் ஆமேன். அருமையானவர்களை, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் போல் லூயிஸ் கரன் அவர்கள் பெனியல் திருச்சபை சார்பாக கர்நாடகா, இந்தியாவிலிருந்து இந்த இரவு நேரத்திலும் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் செய்தி எடுத்து வந்தார். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுவோம். அடுத்த நிகழ்ச்சி நாங்களுடன் ஊழியர்களுடன்